நம்மளாம் திருப்பி சங்கீதங்கள் புஸ்தகம் 122 சங்கீதம். சங்கீதத்தில் வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு நரகத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அவனை அந்த காரியங்கள் அநேக காரியங்கள் சொல்றான். சொல்லிக்கிட்டே வரும் பொழுது சொல்றான், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. அப்போ முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை குறித்து அவன் பேசுகிறான். ஏன்னு சொன்னால் எப்பொழுதுமே சமாதானம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப். பீஸ். ஏன் இந்த பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்திலிருந்து ஆதாம் பிரிந்தப்படுது, பாவம் செய்து பிரிந்தப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற சமாதானம் அற்றுப்போனது. எதிராக மாற்றான். He becomes the enemy. He works against God. Because ஏன்னா எதிராக பிசாசனுடைய பக்கத்தில் போயிடலாம். So he's against God. இப்போ என்ன சொன்னா, we always understand the world will always work against God. இந்த உலகத்தின் காரியம் தேவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எதிர்மறையாக இருக்கும். மாம்சத்தின் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனுடைய காரியங்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு எதிரடியாக இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் சமாதானம்னு பேசுறது எல்லாமே ஞாபகம் சமாதானமே இல்லை. ஏன்னா இவ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றாகிலும் பூர்ணமாக இருக்க முடியாது. அது எல்லாத்துலேயுமே ஏதாச்சும் ஒரு காரியம் இருக்கும். அப்படின்னா எனக்கு உனக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சமாதானம். பட் பார்த்தீங்கன்னா எதுவுமே பூர்ணமானது கிடையாது. தங்களுடைய சுயத்திற்காக தங்களுடைய லாபத்திற்காக அந்த காரியங்களை பேசுவாங்க, அந்த காரியங்கள். ஆனால் இங்கே அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா உன் அலங்கத்திற்குடைய இது மெய்யான சமாதானத்தை பேசுகிறாங்க, தேவனுடைய சமாதானம். ஏன்னா தேவனுடைய சமாதானம் என்ன பண்ணுன்னு சொன்னால் சூழ்நிலைகளுக்கு மேலானது. சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், புயல் காத்து வீசலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எல்லாம் வந்தாலும் இந்த சமாதானம் எப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேலன்ஸ். என்ன இப்படி ஆடினாலும் கரெக்டாக ஈக்குவலிபிரியம்ல நிற்க. நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு பைக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பைக்கு ஒரு கார் மோதுது அந்த பைக்கில். அது பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி பண்ணி கரெக்டாக நின்றுது. அது எப்படி போனாலும் சரி, எந்த இதில் போனாலும் கீழே விட மாட்டோம். அது அழகாக அப்படியே ஸோ போயிட்டு பார்க்கிங் கிடையாது, நேராக போயிட்டு வண்டி நிறுத்திட்டு இறங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது நின்றுக்கிட்டாங்க. அந்த இது எப்படின்னா அது அந்த அளவுக்கு ஈக்குவல் வரதுக்கு. ஸோ இந்த தேவனுடைய சமாதானம் எப்படின்னு சொன்னால் உலகத்தின் காரியங்கள் சூழ்நிலைகள் என்ன நடந்தாலும் அதில் ஒன்றிலும் என்ன அசைக்கப்படுவது இல்லாதபடி நிற்கப்படும். கரெக்டாக அந்த ஈக்குவல் வந்துடும். அப்படின்னு அர்த்தம் சொன்னால் ஒரு காரியத்தை செய்வதற்கு சமாதானத்தில் இருக்கிறவனுக்கு தான் யோசிக்க முடியும், குழப்பத்தில் இருக்கிறவனால யோசிக்க முடியாது. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு படம் சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. என்னுடைய அர்த்தம் என்னச்சுன்னா ஆத்திரத்தில் இருக்கும்போது you will just immediately want to do something. வேகமாக செய்யணும்னு நினைப்பாங்க. காரணம் சமாதானம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைகளில் ஒர்க்கில் இல்லை எங்கே போனாலும் சரி என்ன ஆயிடுதுன்னா ஒரு இடத்துலையும் பீஸ் இல்லாதபடி காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குழப்பம். ஸோ இது ஒரு ரியாக்ஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய செய்கை அவன் பண்ணுற காரியம் அது அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி போகும். நிறைய இடத்துல இந்த பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற பாஸ் இல்லை ஒரு டீச்சர் ஒரு ப்ரொஃபஸர் இதை யார் செய்யிருந்தாங்கன்னா அவருடைய காரியங்கள் சமாதானம் அற்ற காரியங்களாக இருந்தால் அந்த முழு இடமும் பார்த்தா பாதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்ரிதிங் இஸ் தி ஸ்பிரிட். போன அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது நல்லவங்க கெட்டவங்க இல்லை. தி அட்மாஸ்பியர் சேஞ்ச் என்னன்னா ஹவு யூ பிஹேவ். அப்போ என்ன ஆகும் சொன்னால் இன் யுவர் ஃபேமிலி குடும்பத்தில் நீ செய்கிற இடத்துல நீ செய்கிற காரியங்களை சமாதானம் வேண்டும் என்றால் சமாதான பிரபு ஆகிய கிறிஸ்துவை நீங்கள் கொண்டு வர வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். யூ மஸ்ட் ஹேவ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இன் யுவர் லைஃப். அப்போதான் என்ன பண்ணுவீங்க, எல்லா சூழ்நிலையிலும் சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ளும். ஏன்னா உங்க கண்கள் எப்பொழுதுமே அவரை நோக்கி இருக்கும். இந்த நடக்கிற காரியங்கள் மேல இல்லாதபடி அவர் நோக்கி இருக்கும். அப்ப இந்த சமாதானம் அதான் சொல்றாரு, பீஸ் பி வித்தின் யுவர் வால்ஸ். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம்.
அப்படின்னு சொன்னா மெயின் அதுதான். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன சொன்னா, வீடு இல்லை, அல்லது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்கிற ஹாஸ்டலில் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை, அங்கே சமாதானம் இருக்காது, வேலை செய்கிற இடத்துல ஒரு சமாதானம் இருக்காது. என்ன பிரச்சனை ஆகும்னா, எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்தினுடைய ஆவி பார்த்தீங்கன்னா அந்த அதே ஸ்பிரிட்டை கொண்டு வந்து இன்னொன்று மேலே திணிப்பாங்க. இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி இது பார்க்குறீங்க, ஏதாச்சும் பார்க்குறீங்க, அவைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபங்கள், இந்த மாதிரி காரியங்களை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களை அறியாமையே உள்ளுக்குள்ளே போதும், உள்ளே போதும். அப்போ இந்த உள்ளே போன உடனே உங்கள் உணர்வுக்கு உள்ளே போய் உட்காந்துருக்கும். எவ்ரிதிங் இஸ் அன் எமோஷனல் அப்படியே அட்ராக்ட் உள்ளே உட்காந்துருக்கும். இந்த உள்ளே உட்காந்துருக்கிறது என்ன பண்ணுன்னு சொன்னால், வென் அந்த ட்ரிகர் பண்ணும்போது கரெக்டாக அந்த சூழ்நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் லெட் அவுட். கத்துறது ஒரு பக்கம் இருக்கும், செய்கை ஒரு பக்கம் இருக்கும், அமைதியாக பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோபத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். அந்த அந்த அட்மாஸ்பியரே மாறிடும். அதனால தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு, சமாதானம் என்பது ஒரு பெரிய காரியம். ஒரு சமாதானம் கத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, கத்தருக்கு பிரியமா இருக்கிறவன, கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கத்தர் என்ன பண்ண, சமாதான தாபரங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சிக்கிறேன், அவருடைய அமர்ந்த தண்ணீர். அப்ப என்ன பண்ண, அதோடைய அர்த்தம் என்ன சொன்னா, திகில் இருக்காது, பயம் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, வீணான காரியங்கள் இருக்காது. மனுஷனுக்கு எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இருக்காது. Peace is not something that it comes automatic. Peace is something which you have to strive for. சமாதானத்துக்கு நீங்க செயல்படணும். சாந்தமான மறு உத்தரவு என்ன பண்ணணும், கோபத்தால soft answer turns away wrath. Hard answer என்ன பண்ணும், it brings the wrath. கோபம் சண்டை எப்படி உண்டாகும், ஒரு பக்கத்தில் கோபத்தை உண்டாக்கும் பொழுது மறு மொழி கொடுக்கிறவங்க அமைதியாக கொடுக்கும்போது அந்த கோபத்துக்கு வந்து அடங்கி போயிடும். இல்லைன்னு சொன்ன என்ன ஆகும் சொன்னா பெருசா. அப்ப என்ன ஆகுது, சமாதானம். விசாசானவன் சூழ்நிலையை மாற்றும் போது உங்களுக்கு இருந்து முதலாவது எடுக்கப்படுறது என்னன்னு பாருங்க, சமாதானம். பயம் உள்ள வந்த உடனே என்ன போகுது, சமாதானம் போயிடும். குழப்பம் உள்ள வந்தோடனே சமாதானம் போயிடும். as long as you're in peace பார்த்தீங்கன்னா எதுவுமே இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, என்ன சொல்றது, ஆபத்தே நின்றாலும் சரி சமாதானம் இருப்பீங்க. ஆனால் என்னைக்கு அது உள்ள போட்டுட்டீங்களோ, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உடனே ஒரு சமாதானம் பண்ணு. அப்போ இந்த உலகம் தேடுகிறது என்னது, சமாதானம். ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்க்குறது என்னது, சமாதானம். காலையில் வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் முடிச்சு எல்லாம் பண்ணி வீட்டில் வந்து என்ன எதிர்பார்க்கணும், ரெஸ்ட். நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் ரெஸ்ட். அந்த ரெஸ்டுடைய முழுமையானது என்னது, பீஸ். ஐ வாண்ட் பீஸ். ஓடி 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 போய் சம்பாதிக்கலாம், எதுக்கு சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணி இந்த வீட்டில் வந்து சமாதானமாக இருக்கும். எத்தனை பேருக்கு இருக்கு தெரியாது. ஆனால் அவன் சொல்றான், அது ஏன் நான் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இப்ப சொல்றான் என்னமா, எருசலேம் சமாதானம், அதை உன்னை நேசிக்கிறவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது சொல்றேன், யார் போறதா, எருசலேமை நேசிக்கிறவர்கள். ஏன் எருசலேமை நேசிக்கிறோம், எருசலேம் ராஜாவுடைய நகரம், அவருடைய ராஜாவுடைய நகரம். இட் இஸ் ஒன் த கவர்னன்ட் வித் காட். அப்ப எருசலேமை நேசிக்கிற, அப்ப எருசலேமை நேசிக்கிற எப்படி சொல்லுமா, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஆட் பண்ணிக்கங்க, இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் அது சொல்றாங்க, இப்பவும் காரணம் என்ன சொன்னா, அது ராஜாவுடைய நகரம், அது வந்து உடன்படிக்கை பண்ணப்பட்ட நகரம். இந்த நகரத்துல என்ன பண்ண சொன்னா, அதுக்காக வேண்டிக் கொள்ளும் போது என்ன சொன்னா, அதற்கு சமாதானத்துக்கு வேண்டி கொண்டீங்கன்னா உங்களுடைய காலங்கள்ல சமாதானம் உண்டாகும். வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். தேவனுடைய காரியத்துல, கர்த்தருடைய காரியத்துக்காக நீ எதை விதைக்கிறீங்களோ அதை இருக்கணும். அப்ப தேவனுடைய காரியம், இப்போ எருசலேமுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவங்க யாரும், அவங்க நம்ம யாரும், அவங்க வேற எந்த யாரும். ஆனாலும் வசனம் சொல்லுகிறபடி, வசனத்துக்கு கீழ்படித்து கர்த்தரை நேசிக்கிறபடினால என்ன பண்ண, எருசலேமுக்காக சமாதானத்தை வேண்டிக் கொள்ளும் பொழுது என்ன இருக்குதுன்னா, ராஜா உங்களுக்கு பிரியமா இருப்பார். Because God wants peace in Jerusalem. எருசலேமில் சமாதானத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க என்ன பண்றீங்க, அந்த விருப்பத்துக்கு ஆண்டவரே உண்டாவதாலன்னு சேர்றீங்க. அப்ப அப்படிப்பட்ட சொல்லும் போது அவர் சொல்றான், may they prosper who love you. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. செழிப்பா சுகித்திருப்பாராக. Let them prosper.
பிரைஸ் தி லார்ட். ஏன் மற்றதை நேசிக்கிறது இல்லையா? இங்க இருக்கிற சொல்லும்போது என்ன ரீசன் சொன்னா, பிகாஸ் திஸ் இஸ் காட்ஸ் chosen. இங்க இருக்கவங்க எப்படி இருக்கணும்? தேவ ஜனங்கள் எப்படி இருக்கணுமா? சமாதானம். அப்ப நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கணும்? என் சபை எப்படி இருக்கணும்? தேவனை ஏற்றுக்கொண்டு எப்படி இருக்கணும்? உலகம் எங்கிலும் உள்ளவர்கள் எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே. அவங்க எல்லைகளில் சமாதானமா இருக்கணும். நம்ம நேசிக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணணும்? சமாதானமா இருக்கணும். அப்ப இந்த காரியங்களை வேண்டும் போது என்ன காசு சொல்றாரு? உனக்கு என்ன, நீ செழிப்பு சுகித்திருப்பாய். அதனால என்ன பண்றது? Don't just pray for you. யாருமே ப்ரே பண்ணும்போது தேவ ராஜ்யத்தை, தேவனுடைய பிள்ளைகளுக்காக சமாதானத்துக்காக வேண்டணும். அவங்க எங்க இருந்தாலும் சமாதானம் இருக்கணும். சூழ்நிலைக்கு எப்படி வேணா இருக்கலாம் வெளியே, பட் அவங்களுடைய எல்லைகளுக்கு என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவன் சொல்றான், தாவீது சொல்றான், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். Praise the Lord. உன் அலங்கத்திற்குள்ள இருக்கணும் சமாதானம். உன் அரண்மனைக்குள்ள சுகமும் ப்ராஸ்பெரிட்டி, சுகமும் இருக்கணும், செழிப்பு இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும். It's very important. அப்ப the first thing for a Christian is his house, அவன் வீடு. அப்ப அவன் வீடு எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும், சுகமா இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இவைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கிற நோக்கமா இருக்கிறோம்னு சொன்னா ஒன்னா வசதிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். Praise the Lord. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோடனே என்ன பண்ண? மகிழ்ச்சியா இருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the house of God. அப்போ உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கணும்னு சொன்னா the first thing is when the thought comes, தேவனுடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது என்ன உணர்வு வருது? வெரி இம்பார்ட்டன்ட். செக் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. தேவ வீட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது எப்படி இருக்குது? அப்படி சோம்பேறித்தனம் வருதா? அலட்சியம் வருதா? அல்லது ஒரு ஏதோ கட்டாயத்துக்குன்னு இருக்குதா? இல்லைன்னு சொன்னா சொல்றான், ஐ வாஸ் கிளாட் when they said, மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மகிழ்ச்சியா இருந்தேன். அது கேட்கும் போதே வாங்க தேவனுடைய வீட்டுக்கு போகணும் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா the glad. அப்ப இன்சைட் என்னன்னு சொன்னா he wants to be with God, he wants to worship God, he wants to lift the name of God. தேவனை ஆராதிக்கணும், தேவனை தொழுதுக்கணும், கர்த்தரை உயர்த்தணும். இது அவனுக்குள்ள இருக்குது. எப்பொழுதும் தேவனுடைய காரியமா இருக்குது. ஒரு மேல் பிரியமா இருக்கணும்னா அதன் மேல் நோக்கமா இருக்கணும். சும்மாலாம் வந்து எப்படி சொல்ற ஆக்ட் பண்ணலாம். you can be an hypocrite. வெளியரங்கமா ஏமாத்தலாம், ஆனா உள்ளரங்கத்துல வராது. ஆனா இவன் சொல்றான், தேவனுடைய வீட்டுக்கு போவோம் வாருன்னு சொன்ன மாத்திரத்துல எனக்கு என்ன இருந்துச்சா? மகிழ்ச்சி இருந்தது. அப்ப தேவனுடைய காரியத்துல மகிழ்ச்சி இருக்கிறதா? வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவைகளில நம்ம இருந்தாதான் நம்ம அலங்கத்துல சமாதானம் இருக்கும், அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும். தேவனுடைய காரியத்தை குறித்து, தேவனுடைய வீட்டை குறித்து இல்லைன்னு சொன்னா இருக்காது. ஆகாய் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க 5ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. ஆகாய் 1:5 வாசிங்க. இப்பொழுதும் சேனையில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதித்தும் கொஞ்சமாய் அறிந்து கொண்டு வருவீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் சொல்லிவிடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் கொத்தரான கையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க என்று பேசுறாரு. நிலைமை பாரு, இதுல சம்பாதிக்கிற ஒண்ணு இல்லை, ஒத்த பையில போடுற பாரு, உன்னுடைய நிலைமைய பாரு சொல்றாரு. அப்ப என்ன வழியை சிந்தித்து பாரு. ஏன் உனக்கு இருக்கணும்? அப்படி இருக்கக்கூடாது. நீ உன் அலங்கத்துல சமாதானமும் அரண்மனை சுகம் இருக்கணும், செழிப்பு இருக்கணும். சுகம் என்ற வார்த்தை வரும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஹெல்த் கிடையாது. டாக்ஸ் அபவுட் ப்ராஸ்பெரிட்டி. அப்படின்னா எல்லாவற்றிலும் சுகமா இருந்தா எல்லாவற்றிலும் செழித்து இருக்கணும். எந்த ஒரு காரியமும் பலன் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் வந்து பலன் கொடுக்கதான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப சொல்றாரு, நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன், ஆனா உன் நிலைமை பாரு. சும்மா அப்படியே வாழாத. ஓடி ஓடி வேலை செய்யறேன், ஓடி ஓடி அதை பண்றேன், நான் இதை செய்யறேன், அதை பண்றேன். உண்மை கடைசியில என்ன? வாட் இஸ் நெட் ரிசல்ட்? இந்த நெட் ரிசல்ட் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாய் சமாதானம். எப்படி சமாதான தாபத்தை வாசம் பண்ணணும். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரளிக்க படித்து நல்ல தூக்கம் வரணும். எந்த வியாதி விக்கினங்கள் இல்லாதபடி, பயங்கள் இல்லாதபடி, குழப்பங்கள் இல்லாதபடி வாழணும். இதெல்லாம் கொடுத்துருக்க ஆசீர்வாதம். சொல்றாரு,
இது இருக்காது பாரு உனக்கு. திரும்ப அந்த வசனத்தை அதுக்கு முன்னாடி இருக்க வசனம் வாசிங்க. 4 வருமா? இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மனுஷபாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி காலம் இதுவோ. இப்ப கேட்கிறாரு, என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? உன் வழியை சிந்தித்து பாருன உடனே ஏன் காசு தெரியல என்ன பண்ண தெரியுமா? முன்னாடி சொல்றாரு, என் வீடு பாலா இருக்குடா, நீங்க பெஸ்ட் வீட்டுல தங்குறீங்க. என் வீடு தேவனுடைய வீடு பாலா இருக்கிறது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இது அடுத்தது கேட்டா இது டைமா இப்போ அது செய்யறதுன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க என்ன பண்ற? உனக்கு வீடு கட்டுற, உன் காரியத்தை பார்த்துக்கிற, உனக்கு வேண்டியதை செஞ்சுக்கிற. ஆனா என் வீடு பாலா இருக்கிறது. கர்த்தர் வீட்டுக்கு போகும் வாருங்கன்ற பொழுது சந்தோஷம் மகிழ்ச்சியோட அப்படின்னு அர்த்தம். அவர் வீடு அவர் சுத்தம் வச்சிருக்கிறான், நல்லா வச்சிருக்கிறான். தனக்கு வீடு கட்டல தெரியுமா உங்களுக்கு? அது கட்டல, அவன் உமக்கு கட்டுறான் சேர்த்து வைக்கிறான். ராஜா தனக்கு ஒரு வீடை கட்டியிருக்கலாம், அவருக்கு வீடு கட்டுறதுக்கு இருக்கிறான். ஆனா ஆண்டு சொல்றாரு, நீ கட்ட வேணாம், உனக்கு நான் வீடை கட்டுறேன், உன் பையனை கட்டுவான் சொல்லுவான். அப்படி இருந்தும் அவன் சேர்த்து வச்சான். சரி அவ்வளவுதானே? இல்லை அப்படின்னு அர்த்தம். இருதயம், இட் இஸ் அபவுட் த ஹவுஸ் ஆஃப் காட். தேவ சமூகம், தேவனுடைய காரியம், இதை குறித்து தான் அவன் என்ன இருந்துச்சு. என் தேவன் இவ்வளவு நல்லவர், அதனால இவ்வளவு இருக்கிறாரு, அவருக்கு நான் செய்யணும், இதான் என்னமா இருந்தது. ஆனா இங்க ஆகாயில பார்க்கிற ஜனங்க என்ன பண்றாங்க? தங்களுக்கு கட்டிக்கொண்டு தேவனுடைய வீட்டை குறித்து இல்லை. ஸோ என்ன பண்ணுச்சுன்னா, பில்டிங் ஆண்டவர் பேசுறாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். Is he talking about building? புதிய ஏற்பாட்டில் பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? The church, the spiritual life of the church. சபையுடைய நிலை எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய காரியத்தில் எப்படி இருக்குது, how is the church going, என்ன நடக்குது. அப்போ இதை குறித்த கரிசனை இருக்கணும். நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தர் நான் ஆஸ்வதிக்கிறாரு, என்ன எல்லாமே நல்லா இருக்குது. வீட்டில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நிலைமை வரும், ஓட்டப்பையா எல்லா பிரச்சனை வரும். Because you are not concerned about the house of God. எங்க இருந்தாலும் நமக்கு தெரிய வேண்டிய கர்த்தருடைய வீட்டை குறித்து இருக்கணும், ஒரு சபை குறித்து இருக்கணும். சபை காரியங்கள் வரும்போது என்ன பண்ணணும்? ஆண்டவரேன்னு போய் உட்காரணும். You must be concerned. How is that going? How is it? எல்லாத்தை பார்க்கிறோம், எல்லாம் ஒரு மாதிரி போகிறது என்ன பண்ணணும்? You have to have concern for it. ஆண்டவரே செய்கிறார். நெகேமியா பானபாத்திரக்காரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா வீட்டில் நல்லா இருக்கிறான், ராஜாவுக்கு வார்த்தைக்கிட்ட அவர் ஹாப்பியா இருந்துருக்கிறார். ஆனா எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கு, பாலாய் கிடைக்குது கேள்விப்பட்ட மாத்திரத்துல வசனம் எடுத்து வாசிச்சீங்க. சொல்றாரு, துக்கித்து உபவாசித்து தேவனுடைய சமூகத்துல நான் இருந்தேன். இங்க இருக்குது, இவன் எங்கேயும் வந்துட்டான், நல்லா இருக்கான், ஒரு பிரச்சனையும் கிடையாது அவனுக்கு. ராஜா நல்லா வச்சிருக்காரு, எல்லாமே இருக்க. ஆனா கேட்ட மாத்திரத்துல என்னாச்சா? துக்கித்து உபவாசித்து தேவனுடைய சமூகம் விழுந்து கடந்த. The concern for the house of God. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சபை பாலாய் கிடக்கிறது, சபை பாலா போயிடுச்சு, ஒரு ஊழியக்காரத்து மாதிரி நடந்து போச்சு, சபைக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் நடந்து போச்சுன்னா நம்மை அது பாதிக்க வேண்டும். நம்ம no I am fine, எங்க சர்ச்ல கிடையாது, அதெல்லாம் நோ. சர்ச் இஸ் a universal church. இருக்கணும். ஒரு தேவ மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவன், ஏதாச்சும் ஒன்று நடந்து போகுது, ஏதாவது காரியங்கள்னா we must feel bad about it. நம்மளை பாதிக்கணும், அது துக்கத்தை கொண்டு வரணும். ஏன்னா நாம் சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். வேதம் தான் சொல்லுது, ஒரு அவயம் பாதிக்கப்பட்டா சரீரம் முழுவதும் வேதனை அடையும். காலில் அடிபட்டுச்சு, கால் மட்டும் வலிக்குது, வெறும் காலில் சொல்லிட்டு வேற எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது, நடக்க முடியாது, இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, செய்யறோம்ல. ஆனால் அடிப்பட்டது காலில் மட்டும்தான். ஏன்? ஒரு அவயம் பாதிக்கப்பட்டா சரி, அதுதான் பாடி. அப்பதான் சரீரம் என்ன சொல்றது, ஜீவனோட இருக்குது. அடுத்தது என்ன சொல்றது, ஒழுங்கு நார்மலா இருக்குன்னு அர்த்தம், ரத்தம் ஒழுங்கா ஓடுதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல அடிபட்டுட்டு உங்களுக்கு அந்த வலியே தெரியலன்னு வச்சுங்க, அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? உடம்பு நல்லா இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். நீங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம்னா அடிபட்டா ஹோல் பாடிக்கு must feel that pain. That's important.
அதே தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன பண்ணணும்? என்னுடைய ஆலயம் வீடா இருக்கேன்னா, சர்ச் தான் இருக்கேன்னா என்ன பண்ணணும்? யூ மஸ்ட் பி துக்கிக்கணும். நேர்மையா பண்ணா. அது மாத்திரமல்ல, அவன் என்ன செஞ்சான்? ராஜாவிடத்தில் எனக்கு தயவு கொடுமாண்டவரே, போய் என்ன பண்ணணும்? கட்டணும், சரி செய்யணும். உட்காந்துட்டு இருக்கலாம். அங்க போன யார் நமக்கு கேட்பா? யார் இருப்பா? யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இது காசு கிடைக்குமா? இது செய்ய முடியுமா நம்மளால? இல்ல. ஆண்டவர் கூப்பிடுறான். God is looking for a person who will stand in the gap. சுவரை அடைக்கும்படி ஒருவனை தேடினேன், ஒருவனை காணோம். கர்த்தர் தேடுறாரு, who will stand in the gap. இப்படிப்பட்ட நிலையில என் ஆலயம் இருக்குது, என் ஆலயத்தை குறித்து யார் பரிதபிக்கிறார்? யார் அதுக்குள்ள கரிசனை உள்ளவனா இருக்கிறார்? யார் ஜெபிக்கிற இடத்துல யார் நோக்கி கூப்பிடுற? ஆண்டவரே, உன் சபையை மாற்றும், இந்த சபையை சந்தியும், ஜனங்களை சந்தியும். ஆண்டவரே, இடிந்து போயிருக்க அலங்கத்தை கட்டும். ஆண்டவரே, பரிசுத்தத்தை கொண்டு வரும். ஆண்டவரே, வல்லமையை இறக்கும் சபையில தேடுறார். இஸ் லுக்கிங் ஃபார். இப்படிப்பட்டவனுக்கு தான் அவன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மைக்குள்ள சுகம் இருக்கும். எருசலேமுக்காக வேண்டும். He must be concerned about the house of God. It's very important. இந்த கடைசி நாட்களில் இந்த கண்கள் திறக்கப்படணும். You might be a student, you might be working, வீட்டில் இருக்கலாம், ஜெர்மனில். ஞாபகம் எப்பவுமே concern is about the kingdom of God. ஆண்டு வரப்போது ஒரு சபை மட்டும் இருக்கக்கூடாது. சபைன்னு சொல்லு, ஆங்காங்கே இருக்கிற எல்லாம் இருக்கணும். அப்போ எல்லாம் இருக்கணும். அது பேசுறது ரொம்ப அழகாக சொல்றாரு. நீங்கள் பாடப்படும் போது மறந்துடாதீங்க, உலகம் எங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர்கள் அவங்களும் கடந்து போறாங்க. எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மைண்ட் ஞாபகம், இட்ஸ் நாட் அபௌட் யூ, இட்ஸ் அபௌட் தி ஹோல் வேர்ல்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா சைனா நடக்குது, இங்கே நார்த் கொரியாவில் இருக்க பிரச்சனை, இங்கே பிரச்சனை, மதுரையில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். தட்ஸ் நாட் அவர் வொர்க். புரியுதா உங்களுக்கு? முடிந்தா ஏதாச்சும் காரியங்கள் செய்ய முடியுமா? செய்யணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Be concerned about the house of God. தேவ ஜனத்தை குறித்து வேண்டும், சபை குறித்து வேண்டும். எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சபை எழும்பினால்தான் அந்த இடத்துல ராஜ்யம் வெளிப்படும். சபையில மகிமை இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல தேவனை அவர்கள் பார்க்க முடியும். You and I are the representatives. It's very important for us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் புரிந்து கொள்ளணும். அவன் சொல்றான், our feet have been standing within your gates, O Jerusalem. எருசலேமே, எங்க கால் என்ன பண்ண உன்னுடைய எல்லையில் நிக்குது, நிக்கிறோம். You just come in. அவ்வளவுதான். அப்படி என்ன சொல்றேன்? Any moment you will enter. ஆயத்தம். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். அடுத்தது வாசிக்கலாம். 3-4. எருசலேம் இசையணைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய புத்திரர்கள் கர்த்தரை நாமத்தை சோத்தரிப்பது போகும். இவ 3வது வருஷம் பாத்தீங்கன்னா எப்படி கட்டப்பட்டிருக்க எருசலேம் பாருங்க. இசையணைப்பான காம்பேக்ட். உங்களுக்கு சும்மா என்ன நினைச்சா ஒரு நெருக்கம். ஸோ காம்பேக்ட் சார் எப்படி சொல்றது? வாட் இஸ் ரெக்வயர்ட்? வீணான இதெல்லாம் கிடையாது, வீணான இது கிடையாது. ஸோ காம்பேக்ட் அப்படின்னா ஏற்றத்தக்க, நமக்கு ஏற்றத்தக்க. அப்போ இருக்கிற எல்லாருமே அந்த இசைவுக்குள்ள இருந்தால்தான் அந்த ஏற்றத்தக்க காரியங்கள் வெளிப்படும். யூ கேன் ஃபைண்ட் இட். இல்லைன்னு சொன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட் இட். அதனால தான் இசைவு மிக மிக முக்கியமானது. தேவனுடைய ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்னஸ் சொல்ற வார்த்தை இசைவு. யூ ஹாவ் டு பி கனெக்டட். ஒற்றுக்கொள்ளணும். அதனால அழகத்தை 52 நாளில் கட்டி முடிக்கிறாங்க. எப்படி கட்டினாங்க? இசைந்தாங்க. இந்த பெரிய வேலைக்கு எல்லாரும் கைகளை போட்டாங்க, இசைந்தாங்க. பிரச்சனைகள் சன்பலாத்து தொப்பியாக்க எழுப்பினாங்க. ஆனால் என்ன நடந்தது? இசைந்து கொண்டாங்க. இசைணும். எப்படி கனெக்டட். அப்போதான் என்ன பண்ண முடியும்? உன் காரியங்களை கருவனை காரியத்தை செய்ய முடியும். அடுத்து சொல்றாங்க, அங்க என்ன நடக்குதா? the testimony of Israel to give thanks to the name of the Lord. எதுக்கு ஆலயத்துக்கு போறது? சோதரிக்கவும் சாட்சி ஞாபகம். when you come into the house of God, 2 things you do. One is testimony, one is thanksgiving. இதான் ஆலயத்துக்கு. why we come? It's not just a gathering. Sunday ana vandano. It's a tradition. No.
come to the house of the Lord to give testimony. கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார், கர்த்தர் சுகமாய் வைத்திருக்கிறார், கர்த்தர் காரியங்களை வைத்திருக்கிறார், கர்த்தர் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். தேவநாமம் மகிமையுண்ட சாட்சி. இரண்டாவது, தேங்க்ஸ் கிவிங். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஈவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is your heart when you come to the house of God. தேவனுடைய வீட்டுக்கு வரும்போது இதுதான் this is what it is. அதனால எப்பவுமே when you come to the house of God கிருப்பிங்க வரக்கூடாது. சும்மா வரும்போது எப்படின்னா ஆனந்தத்தோடு வரணும், சந்தோஷத்தோடு வரணும், கலிப்பூதோடு வரணும். ஏன் என்ன பண்ண போறது தெரியுமா? I am going to stand as a testimony today. கர்த்தரை சாட்சியிடுவோம், கர்த்தரை நாமத்தை உயர்த்துவேன். என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். நான் நன்றி சொல்லுவேன். கர்த்தர் செய்த எல்லா இவங்களுக்கும் கர்த்தர் ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்தீங்கன்னா 8 வாசிக்கும். என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் முன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். முன்னில் சமாதானம் இருப்ப எங்க வீட்டில் ஏன் என் சகோதரர் என்னுடைய சிநேகிதருக்கு நிமித்தம். I will now say peace be within you because the house of the Lord your God I will seek your good. என் தேவனுடைய வீட்டின் நிமித்தம் நான் உனக்கு நன்மையை தேடுவேன். Praise the Lord. ஆமென். நீ அங்க இருக்க யாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கணும், நன்மையா இருக்கணும். ஏன்? Because of the house of God. இதுவரை கர்த்தருடைய வீட்டின் நிமித்தம் யாவருக்கும் நன்மையை நாம் பேசுகிறவர்களாக இருக்கணும். Always seek good. ஒரு நாளும் தீமை பேச. அதனால வந்து you should not curse people. You should not do that. You must always bless people. Yeah, for the house of God. தேவனுடைய விட வீட்டில் வர்றது. ஆனால் ஒரு ஊழியக்காரரை குறித்து பேசிட்டு எல்லாம் பண்ணிருந்தாங்க. அதான் சொன்னேன், வர்றதே கொஞ்சம் பேர் தான் வேலையா இருக்கு. இதுல இவங்களையும் இழந்துட்டு என்ன பண்ண போறேன்? Pray. கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். Let God change them. Praise the Lord. அவங்களோட ஐக்கியம் கொள்ளாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அவங்களை மாத்தட்டும். அவன் அழிஞ்சு போயிட்டாங்கன்னா எந்த சாபம் போட்டுட்டு இருக்கிறீங்க? இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, தூக்கி போட்டு ஆண்டவரை அப்படி பண்ண இப்படி பண்ணணும். Be careful. நான் சொல்றேன், because of the house of the Lord of God, என் தேவனுடைய வீட்டுக்கு நிமித்தமாய் உனக்கு நன்மை நான் தேடுவேன். வாசிக்க 9வது வசனம். எங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நன்மை உண்டாக தேடுவேன். I seek good for you. புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? You have to seek good about the people who come to the house of God. தேவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நன்மை உண்டாக முடியாது தேடணும். இப்படி அவங்க அப்படி no. The division caused by the enemy. சத்ரு என்ன பண்ணுகிறான்? 2 பேருக்குள்ள யாரு? 2 தேவ பிள்ளைங்க 2 பேருக்குள்ள ஒரு தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுந்து சொல்லணும். அதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாரு. தனக்கு தானே விரோதமாக இருக்கிற ராஜ்யம் அழிந்து போகும். So what does the enemy wants? To destroy you. நல்லா பார்த்தீங்க, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசிக்கொள்றாங்க, ஒருவர் சபித்துக் கொள்கிறாங்க. ஜெபத்துல இதுல அதுல விட அழிந்து போக முடியாது. எதுக்கு? Why? It's not that way. சொல்றா, because of the house of the Lord. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம மைண்ட்ல வரணும். Kingdom sake, Lord bless him, change him, bring him back. We need him. இழக்க முடியாது, நம்ம இழக்க முடியாது. We need. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தாவீதோடு சேர்ந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா never had a good testimony. ஒருத்தவங்க நல்லவரு கிடையாது, மோசமானவங்க. அவர்களை கொண்டுதான் தாவீது எல்லாத்தையும் ஜெயம் எடுத்தான். என்ன நடந்துச்சு? Everybody was loyal to him. பார்த்தா தலைவனை ஏற்றுக்கொண்டாங்க. ஒருத்தன் கூட தாவீதுக்கு எதிர்த்து வரல. பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. எடுத்து படிங்க. பராக்கிரமம் தாவீது செய்ததை காட்டிலும் பராக்கிரமம் செய்தவர்கள் இருக்கிறாங்க அதுல தலைவர்கள். ஆனா ஒருவன் கூட, அவன் கமாண்டர் யோவாபு, பட்டணத்தை பிடிக்க போனான். சொல்றான், நீ வா. தாவீது சொல்றான், கம். நான் பிடிச்சா எனக்கு பேரு இருக்கக்கூடாது. யூ கம், யூ கேப்சர். நல்ல ஞாபகம் வச்சுக்க. ஏன்? David accepted them as they are. இருக்கிற வண்ணமாய் தேவன் அவன் ஏற்றுக்கணும். ஏன்னா கர்த்தர் என்னிடத்துல சேர்க்கிறார்.
அதே போல தாவீது அவர்களுக்கு உண்மையா இருந்தான். He accepted them. ஒருத்தருக்கு முன்னு இது சீட்டு முடிச்சு விடுங்க, இவன் அடிச்சுக்கிட்டு அவன் அடிச்சுக்கிட்டு மேல இருக்க அவன் இல்லை. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், என் மேல இருக்கிற அபிஷேகத்தை ஒருவனும் எடுக்க முடியாது. அது என்ன பண்ண தாவீது வெரி கிளியர் on that. He was good and faithful. அவங்க ராவணா இருந்தா யோபு வந்து சில காரியங்கள் செய்கிறான், தாவீதுக்கு பிரியம் இல்லதான், ஆனாலும் யோபுக்கு விரோதமா எழுப்பல. அப்படியே கொண்டு போடப்பட்டு தாவீதுக்கு பிரியமே கிடையாது, பிரியமே கிடையாது. ஆனாலும் கூட தாவீது என்ன பண்ணல, எழும்பல. ஏன்? Because of the house of God. கர்த்தருடைய சேனை, தேவனுடைய சேனை. தாவீது ரொம்ப அழகாக இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தில் நான் கடந்து வரேன். எந்த ஒரு இடத்துல அவன் வந்து ஏன் சேனை சொல்லவே மாட்டேன். இஸ்ரவேல் ஜனம் எப்பொழுதுமே கர்த்தருடைய சேனை. அவன் நான் கட்டினது நான் பண்ண சொல்லவே அவருடைய for the sake of the house of God, தேவனுடைய வீட்டின் நிமித்தம் உனக்கு நன்மையை நான் விரும்புவேன். அதையே முடிஞ்சுட்டேன். must change our hearts. இருதயங்கள் மாறும். We always look good for them because of the house of God. ஏன்னா ராஜ்யத்திற்கு தேவை. We need them. Let them change. ஆண்டவர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை விட்டுட்டு தேவையெல்லாம் ஒரு விதமாக எழும்ப வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். 123 பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறதே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது மற்றதோட அப்படியே கண்டினியூ பண்றேன். நீங்க பார்க்கறதுக்கு சொன்னாரு, என் கண்கள் வந்து எங்கவா பரலோகத்துல இருக்கிறவரை நோக்கி இருக்குமா, சகாயம் செய்ய அவர் நோக்கி இருக்குமா மேல. அப்போ என்ன காண்பிக்க விரும்பாங்க சொன்னாங்க, தன் காரியங்கள் வரும் பொழுது எப்படின்னா ஆண்டவரை மட்டும் நோக்கி இருக்கிற அனுபவம். இதுதான் சொல்லியது ஞாபகம். அது சொல்லுவது ரொம்ப அழகா இருக்கு. until he has mercy on us. இரண்டாவது வசனத்துடைய கடைசி, கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். நல்லா பாருங்க, என்ன அர்த்தம்? என்ன வந்தாலும், எத்தனை புயல் அடிச்சாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நாங்க திரும்ப மாட்டோம். அவர் இரக்கம் செய்யற புயலே அடிச்சு போட்டு எல்லாம் பண்ணி அழிக்கிற அளவுக்கு வந்தாலும் சரி, நாங்க பார்ப்போம். அவரை மட்டும்தான் பார்ப்போம். இதுதான் நம்முடைய வைராக்கியம். இதுதான் நமக்கு வேணும். This is the one we have to learn. அவரிடத்தை நோக்கி அவரையே பார்த்து அவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டது அவர் எனக்கு தந்தரணும், அதற்கு காத்திருக்கணும். நிறைய நேரத்தில் என்ன காத்திருக்கிற அனுபவங்கள் குறைந்து போயிட்டு வருது. நடக்கணும்னா அவ்வளவுதான், வேற சேஞ்ச், வேற காரியங்கள். ஒரு தேவனுக்கு சித்தம் இல்லையோ எல்லாம் சொல்றாங்க. Until he has mercy on us, அவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் சொல்லுவோம். He has to. He otherwise will perish. மோசே ரொம்ப ஆறுகிட்ட போய் நிற்கும் சொல்றாரு, எதுவுமே சொல்றாரு என்ன சொல்றாங்க. அப்படி அவங்க அழிக்கிறதா இருந்தால் என் பேரை நிற்கிற நடுவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது? காட் அலம். சரி, நான் இப்போ பார்த்தேன், நான் விசாரிச்சேன். This is what a man who loves God can do. தேவனை நேசிக்கிற ஒரு மனிதனால கர்த்தரத்துல நின்று வாதம் செய்ய முடியும். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். மற்றவர்களுக்காக நிற்கும் பொழுது God allows. அவங்க என்ன மோசத்துல இருந்தாலும் நீங்க தேவ சமூகத்தில் போய் நிற்க முடியும். If you love God, தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன், எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கிற மனுஷன், அவருடைய வழியில நடக்கிற மனுஷன், அவர் மேல் பிரியமா இருக்கிற ஆளுத்தை குறித்து கரிசன மனுஷனாக இருக்கும்போது நீங்கள் தேவ சமூகத்தில் போய் யாருக்காக நின்றாலும்
கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். அங்க சித்தலாம் அவசியமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. பிகாஸ் ஆஃப் யூ, இவன் சொல்றான் தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை. நல்லா பார்த்துங்க, தாவீது சொல்றான், நான் ஒருத்தன் நீரை அழிக்க மாட்டேன், யோவா மதத்தை இல்லை, ஏன்னா தேவனுடைய சேனைக்கு வேணும், உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் உங்களை எதிராக பண்ண மாட்டேன், தீமை பண்ண மாட்டேன், ஏன்னா நன்மைக்கு உனக்கு நன்மை உண்டாகும் செய்யப்பேன். ஏன்? தேவனுக்காக. அப்ப தேவன் என்ன செய்வாரு? இவன் போய் நிற்கும் போது அவனுக்காக தேவன் செய்வார். See, this is the life you have to live. இந்த இடத்துல தான் வரணும். கர்த்தர் எனக்காக பவுல் சொல்றாரு, எனக்கு துக்கம் வராதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு நிச்சயம் தந்தார். எனக்கு துக்கம் வராதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த கரிசனை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த கரிசனை உங்களுக்கு இருக்கும்போது உங்களை குறித்த கரிசனை அவருக்கு இருக்கு. நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைக்கு மறந்தேன். நீ என் வேதத்தை மறக்கலன்னா நான் உன் பிள்ளைக்கு மறக்க. நீ என் வழியெல்லாம் செஞ்சினா எல்லா ஆசத்தை கொடுப்பேன். நீ என் வழியில் படி நடக்கலன்னா நீ சாபம் தான். வெரி குட். அன்டில் இரக்கம் பெறும் வரைக்கும். இன்னைக்கு நமக்கோ பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் வேண்டுவதை காட்டிலும் அவர் நமக்காய் அதிகமாய் வேண்டுவார். ஒரு நாள் அவர் வாயில அழித்து போடுங்க வராது. திரும்ப சொல்ற உங்களுக்கு இயேசுவோட போய் நிற்கும் போது தைரியமா நீங்க போலாம். உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர் ஒரு நாளும் அப்பா ரைட்டு கிளை வெட்டி போட்டு சொல்ல மாட்டாரு, சொல்லவே மாட்டார். He will not சொல்லுவார். You always say one more time. அவருக்கு அதான் தெரியும். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கார். He cannot. அப்ப you have an opportunity. அப்ப நீங்களே எப்படி இருக்கணும்? அதே போலதான். Give an opportunity to people so that they can change. Give opportunity. திரும்ப யூதாஸ் காரியத்துக்கு திரும்ப கொடுத்துட்டே தான். பேதுருக்கு பேதுரு மனம் மாறினா யூதாஸ் காரியத்தை மனம் வந்து but he gave opportunity. இன்றைக்கு நமக்கு அதே தான். Let us also give opportunity to people. அவர் நமக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் அவரை நோக்கி நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி